நண்பர்களாகிய அனைவருக்கும் வணக்கங்க. நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் தன வரவை அதிகரித்து பெரும் லாபம் அடைந்து சொந்த வீட்டில் மகிழ்ச்சியாக வாழ்வது எப்படி, இதுக்கான பரிகாரம் என்ன அப்படிங்கிறது தான் அந்த வீடியோவில் நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம். சரிங்களா? தன வரவு அப்படிங்கிறது ரொம்ப மெயினானது குடும்பத்தில். சரிங்களா? குடும்பமாக இருந்தாலுமே குடும்பம் அமையாவிட்டாலுமே தனம் அப்படிங்கிறது அனைவருக்குமே மிகுந்த அத்தியாவசியமானது. சரிங்களா? 4 சரி, தன வரவு அப்படிங்கிறது 2, அடுத்தது 4 அப்படிங்கிறது மகிழ்ச்சி. சரிங்களா? வீடு, இடம், இதெல்லாம் 4. 2க்கு அடுத்தது தனவரவை வைத்து நிம்மதியாக வாழ ஒரு வீடு தேவை. சரிங்களா? சொந்த வீடு அகம் அப்படிங்கிறது வேணும். வீடு அமையினா எத்தனை வரவு வந்தாலுமே அது சிறப்பாக இருக்காது. சரிங்களா? அதுக்காகவே வீண் செலவு செய்வது, வீட்டை மாற்றுறது, அடிக்கொருக்க வீடு மாறிக்கிட்டே இருக்கிறது, இதெல்லாம் அந்த மாதிரிலாம் ஒரு அலைச்சல்கள் அப்படிங்கிறது இருக்குது. வீடு அமையினா எத்தனை வருமானம் வந்தாலுமே ஒரு அகம் வேணும். சரிங்களா? அதுக்கு வீடு அப்படிங்கிற அவசியம் 4 ஸ்தானம். சரிங்களா? அதுக்கடுத்து கடன் இல்லா வாழ்க்கை அப்படிங்கிறது வாழணும். சரிங்களா? எத்தனை வருமானம் வந்தாலுமே நிறைய கடன் இருந்ததுன்னா அதுக்கு போயிடும். சரிங்களா? கடன் இல்லாத வாழ்க்கை, கடனே இருந்தாலும் அதை திருப்பி செலுத்த வகைகள். சரிங்களா? அதை திருப்பி செலுத்த லாபம் வரணும். சரிங்களா? அது 11. 2 தனம் வரவு, 4 வீடு இடம் மகிழ்ச்சி, 6 கடன் கொடுக்கல் வாங்கல் அப்படிங்கிறது 6, 11 அப்படிங்கிறது இருப்பு லாபம் அப்படிங்கிறது 11. இந்த 4 ஸ்தானங்களும் சம்மந்தப்படுது. நிம்மதியான வாழ்க்கை வாழ்வதற்கு இந்த 4 ஸ்தானங்களும் சம்மந்தம் கொள்ளுது. அதாவது 2, 4, 6, 11 அப்படிங்கிற 4 ஸ்தானங்களும் இதில் முக்கிய இடம் பெறுது. சரிங்களா? இது அனைவருக்குமே வலுவாக இருக்குமா அப்படின்னு கேட்டால் இல்லை. சரிங்களா? கர்மா நல்லா இருந்து நல்ல கிரக நிலைகள் நல்ல அமைப்புகளோடு வானத்தில் இருக்கும்போது பிறப்பவர்கள் நல்ல கொடுப்பினை உள்ளவர்கள், கொடுத்து வைத்தவர்கள். சரிங்களா? அந்த பூர்வ புண்ணியம் சிறப்பாக இருக்குது. பாரம்பரிய வழி அருள் அப்படிங்கிறது அவங்களுக்கு இருக்கும். சரிங்களா? இந்த 2, 4, 6, 11 அப்படிங்கிற ஸ்தானங்கள் சிறப்பாக இருக்கணும். 6ஆம் ஸ்தானம் கெட்டு போயிருக்கணும். சரிங்களா? 6ஆம் ஸ்தானம் கெட்டு போயிருந்தது அப்படின்னா அந்த 6இன் தேவையில்லாத பிரச்சனைகள், வம்பு வழக்கு, கடன், ரணம் இதெல்லாம் ஏற்படாது. சரிங்களா? அதனால் அது ஒரு மீடியமான வலுவில் இருக்கணும் 6ஆம் ஸ்தானம். சரிங்களா? மற்றது 2, 4, 11 அப்படிங்கிறது வலுவாக இருக்கணும். இது சிறப்பாக அமையாதவர்கள் எப்படி சிறப்பாக்கி கொள்வது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் மெயினாக பார்க்க போகிறோம். தனம் அப்படிங்கிறது 2, 4 அப்படிங்கிறது வீடு, 11 அப்படிங்கிறது லாபம், 6 அப்படிங்கிறது கடன் அப்படிங்கிறது சொல்லியிருக்கிறேன். சரிங்களா? இது காலபுருஷனுக்கு 2, 4, 6, 11 அப்படிங்கிறது ரிஷபம், கடகம், கன்னி மற்றும் கும்பம். சரிங்களா? இது 2, 4, 6, 11ஆம் இடங்கள். இந்த ஸ்தானங்களில் அதாவது காலபுருஷனுக்கு 2, 4, 6, 11 அப்படிங்கிறது இப்போ நான் சொன்ன ஸ்தானங்கள். சரிங்களா? உங்களுக்கு அவங்கவுங்க சுய ஜாதகத்தில் 2, 4, 6ஆம் அதிபதி, 6, 11ஆம் அதிபதிகள் எப்படி இருக்காங்கன்னு பார்க்கணும். அது சிறப்பு இல்லை அப்படின்னா, குறிப்பாக 2ஆம் அதிபதி சிறப்பு இல்லை அப்படின்னா, அந்த 2ஆம் அதிபதி சுயஜாதத்தில் எந்த ஸ்தானத்தில் இருக்கிறார். அதாவது காலபுருஷனுக்கு 12 ஸ்தானங்கள், மேஷம் டு மீனம் வரைக்கும். இந்த 2, 4, 6, 11ஆம் அதிபதி உங்களுடைய 2, 4, 6, 11ஆம் அதிபதிகள் உங்கள் ஸ்தானத்தில் இங்கே இருக்கார். பொதுவாக மேஷம் டு மீனம் வரைக்கும். அதில் பரிகாரம் எடுக்கணும். அதை வச்சு பரிகாரம் எடுக்கணும். உங்கள் சுயஜாதகத்தில் இப்போ நான் 2, 4, 6, 11ஆம் அதிபதிகள் மேஷம் டு மீனம் வரைக்கும் இதில் இருந்தாலும் எப்படி அதில் பரிகாரம் எடுக்கிறது அப்படிங்கிறத இப்போ நாம் விளக்கமாக பார்க்க போகிறோம். சரிங்களா?
அதாவது உங்களோட சுய ஜாதகத்தில் ஜாதக அமைப்புகளை வச்சு காலப்புருஷ அமைப்பின்படி பரிகாரம் எடுக்க போகிறோம். சரிங்களா? குறிப்பாக வந்து மேசத்தில் இருந்துன்னா உங்கள் 2ஆம் அதிபதியோ 4ஆம் அதிபதியோ 6ஆம் அதிபதியோ 11ஆம் அதிபதியோ மேசத்தில் இருந்தால் உங்கள் எந்த லக்கணமாக இருந்தாலுமே பரவாயில்ல, 12 லக்கணங்கள் எந்த லக்கணமாக இருந்தாலுமே உங்களுடைய தனாதிபதி, சரிங்களா, 4ஆம் அதிபதி சுகாதிபதி, ரணருணர் ரோகாதிபதி 6ஆம் அதிபதி, லாபாதிபதி, இந்த 4 அதிபதிகளும் வந்து மேசத்தில் இருந்தார்னா, இந்த 4 அதிபதிகளாகவும் அமைஞ்சிருந்தாலும் பரவாயில்ல, அல்லது இதோ ஒரு அதிபதிகள் இருந்தாலும் பரவாயில்ல, அல்லது இந்த 2 ஸ்தானாதிபதிகள் இருந்தாலுமே மேசத்தில் இருந்தால் எப்படி இருக்குது? மேசம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா தலைப்பகுதி, சரிங்களா, தலைப்பகுதி, ஹெட்டு, தலைநகரம், சரிங்களா, முதல் நிலை அப்படிங்கிறது மேசம்தான். அதான் இங்கே சூரியன் உச்சமாகிறாரு. சரிங்களா? இது காலபுருஷனோட வீடு, செவ்வாய் தான் காலபுருஷன் அப்படிங்கிறது. உங்களுடைய இந்த 4, 2, 4, 6, 11ஆம் அதிபதிகள் வந்து மேசத்தில் இருக்கும்போது வந்து தலைப்பகுதி, அதாவது தொழிலாளிகள், முடிவெட்டும் தொழிலாளிகள், அதாவது சலூன் கடை வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, அந்த தொழிலாளிகள் அங்கே வந்து வேலை செய்கிறவங்க, சரிங்களா, முடி திருத்தும் நபர்களுக்கு, பார்பர்களுக்கு வந்து 2 அப்படிங்கிறது வந்து உணவு, சரிங்களா, 2 அப்படிங்கிறது வரவு, உணவு, அதாவது குடும்பம், கண், இதெல்லாம், சரிங்களா. அதனால் வந்து 2 வரவு உங்களுக்கு வரணும் அப்படின்னா 2இல் உள்ள உணவு அப்படிங்கிறதுங்கன்னா பார்பர்களுக்கு தானமாக கொடுக்கணும். சரிங்களா, மேசத்தில் இருந்ததுன்னா 2ஆம் அதிபதி இருந்தால் வந்து உணவு கொடுக்கணும். 4ஆம் அதிபதி இருந்தாருன்னா 4ஆம் ஸ்தானம் அப்படிங்கிறது வஸ்திரம், சரிங்களா, ஆடை வந்து அவங்களுக்கு நீங்கள் வந்து தானமாக கொடுக்கணும். அப்புறம் 6ஆம் இடம் அப்படிங்கிறது வந்து கொடுக்கல் வாங்கல், கடனில்லா வாழ்க்கைக்கு வந்து கொஞ்சம் சிறிது உதவிடும் அவங்களுக்கு, சரிங்களா, பண உதவி வந்து செய்யணும். அந்த 11 அப்படிங்கிறது வந்து இருப்பு, சரிங்களா, அந்த பண உதவிகள் செய்தால் கடனும் வந்து இல்லாமல் இருக்குது. கடனை வந்து கொடுத்துருந்தாலும் வந்து அது வந்து சேர்ந்துடும், அதாவது கடன் வாங்காத நிலை ஏற்படும். இதுக்கு வந்து நல்ல லாபம் அப்படிங்கிறது வந்து கிடைக்கும். லாபம் அப்படிங்கிறது வந்து கிடைக்கும். அவங்களுக்கு வந்து நீங்கள் லாபமாக கொடுக்கணும், சரிங்களா, லாபமாக கொடுத்து உங்களுக்கு லாபம் கிடைக்கும். அதாவது பார்பர்களுக்கு வந்து நீங்கள் அவங்களோட அவங்க வேலைக்கு உண்டான கூலியை விட அதிகமான லாபத்தை நீங்கள் கொடுக்கும்போது உங்களுக்கு வந்து மிகுந்த லாபம் படிக்க வந்து கிடைக்கும், சரிங்களா. அதாவது 2ஆம் அதிபதி இருந்தாலும் 4ஆம் அதிபதி இருந்தால் 2ஆம் அதிபதி அங்கே இருந்தாருன்னா உணவு வாங்கி கொடுக்கணும் பார்வர்களுக்கு. 4ஆம் அதிபதி இருந்தாருன்னா ஆடைகள் அப்படிங்கிறது வாங்கி கொடுக்கணும். 6ஆம் அதிபதி அங்கே இருந்தாருன்னா அவங்களுக்கு சிறிய அளவில் வந்து கடனாக கொடுக்கணும், சரிங்களா, கடனாக கொடுக்கணும். 11ஆம் அதிபதி அங்கே இருந்தாருன்னா டிப்ஸாக கொடுத்துடணும், சரிங்களா, டிப்ஸாக வந்து நீங்கள் அவங்களுக்கு வந்து கொடுத்துடணும். 6 வந்து கடன் அப்படிங்கிறது கொடுத்துட்டு நீங்கள் திருப்பி கேட்கக்கூடாது, கடனாக வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரா கடன் அப்படிங்கிற லெவலில் நீங்கள் சேர்த்திக்கணும், சரிங்களா. இப்படி செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த 2, 4, 6, 11 அப்படிங்கிறது வந்து பலமாகும், சரிங்களா, பலமாகும். அதாவது 6 வந்து பலமற்று போகும். மொத்தம் 2, 4, 11 அப்படிங்கிறது வந்து பலமாகும். அதனால் வந்து உங்களுக்கு நல்ல வரவு அப்படிங்கிறது வந்து கிடைக்கும். கடனில்லா வாழ்க்கை அமையும், சரிங்களா. உங்களுக்கு வந்து வீடு அமையும், மகிழ்ச்சி கிடைக்கும். 4ஆம் அதிபதி அங்கே இருக்கும்போது அவங்களுக்கு வந்து வஸ்திரதானம் பண்ணும்போது வீடு அமையும், சரிங்களா. 11ஆம் இடத்தோட பணத்தை நீங்கள் லாபமாக உங்களுக்கு டிப்ஸாக வந்து கொடுத்துரும்போது உங்களுக்கு மிகுந்த லாபம் அப்படிங்கிறது வந்து கிடைக்கும். வராக்கடன் அப்படிங்கிறது கொடுத்துட்டு கேட்காம விட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த 6 ரணவன ரோகங்கள் பிரச்சனைகள் வந்து நீங்கி கடனில்லா வாழ்க்கை வந்து ஏற்படும். கடனை கொடுத்துருந்தாலும் அது திரும்ப வந்து உங்களுக்கு வந்து சேர்ந்துடும், சரிங்களா. அடுத்து ரிஷபத்தில் இருந்தாருன்னா உங்களுடைய 2, 4, 6, 11ஆம் அதிபதிகள் வந்து ரிஷபத்தில் இருக்கும்போது ரிஷபம் அப்படிங்கும்போது உணவு, சரிங்களா, உணவு, அதாவது ஹோட்டலில் வந்து வேலை செய்கிறவங்களுக்கு, சரிங்களா, ஹோட்டலில் வந்து வேலை செய்கிறவங்களுக்கு 2ஆம் ஸ்தானம் அப்படி வந்து உணவு. அந்த உணவை வந்து நீங்கள் ஹோட்டலில் வேலை செய்கிறவங்களுக்கு வந்து தானமாக கொடுக்கறது, அவங்களுக்கு வந்து ஆடைகள் கொடுத்து உதவுவது, கடன் அப்படிங்கிறது கொடுத்து உதவுவது, அது திருப்பி கேட்கக்கூடாது, சரிங்களா. அவங்களுக்கு வந்து நீங்கள் சாப்பிட்டதுக்காக பில்லு கொடுக்கும்போது கொஞ்சம் டிப்ஸாக சேர்த்து லாபகரமாக அவங்களுக்கு வந்து கொடுத்துடணும்,
சரிங்களா. இது வந்து உங்கள் 2ஆம் அதிபதி, 4ஆம் அதிபதி, 6ஆம் அதிபதி, 11ஆம் அதிபதி வந்து 2ஆம் இடத்துல இருக்கும், ரிஷபத்தில் இருக்கும்போது நீங்கள் இந்த உணவு, அதாவது ஹோட்டல் தொழிலாளிகளுக்கு நீங்கள் உதவணும், இந்த வகைகளில் வந்து உதவணும். அடுத்தது மிதுனத்தில் இருந்தாருன்னா உங்களுடைய 2, 4, 6, 11ஆம் அதிபதிகள் வந்து மிதுனத்தில் இருக்கும்போது வந்து மிதுனம் அப்படிங்க வந்து அதாவது மொபைல், அதாவது தொலைத்தொடர்புகள், ஆட்டோ ஓட்டுநர்கள், இதில் 3 சக்கர வாகனம் அப்படிங்கிறது வந்து ஆட்டோ, குறுகிய தூர பயணங்கள் அப்படிங்கிறதுக்கு வந்து நம்ம ஆட்டோவை வந்து யூஸ் பண்ணுவோம். சரிங்களா. அதனால் வந்து ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு நீங்கள் வந்து அதாவது உணவு வாங்கி கொடுக்குறது, வஸ்திரம் கொடுக்குறது, ஆடைகள் கொடுக்குறது, கடனாக கொடுத்துட்டு அது திருப்பி கேட்கக்கூடாது. 10 ரூபாய் இருந்தாலுமே அவங்க கடனாக கொடுத்துட்டு நம்ம கேட்கக்கூடாது. ஒரு 100, 500 ரூபாய் இருந்தாலுமே கடனாக வச்சுக்கோங்க, நீங்கள் கொஞ்சம் சிரமப்பட்டு இருக்கிறீங்க, நீ வச்சுக்கோங்க, முடிஞ்சப்போ கொடுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு அதை நம்ம திருப்பி கேட்கக்கூடாது. வரா கடனாக வந்து அதையே எடுத்துக்கணும். அடுத்தது வந்து அவங்களுக்கு வந்து மீட்டருக்கு மேலே போட்டு கொடுத்தணும் லாபகரமாக. சரிங்களா. நம்மளுக்கு வந்து அவங்களோட ஒரு உழைப்பை மீறிய ஒரு லாபத்தை நம்ம டிப்ஸாக வந்து கொடுத்துடணும். அதாவது மீட்டருக்கு அதிகமாக வந்து அவங்களுக்கு மீட்டருக்கு அதாவது உண்டான கூலியை மீறிய ஒரு வருமானத்தை அவங்களுக்கு வந்து நம்ம லாபகரமாக வந்து கொடுத்துடணும். சரிங்களா. இது உங்களுக்கு மிதுனத்தில் இருந்தாருன்னா இந்த மாதிரி செய்யணும். சரிங்களா. அதுக்கடுத்தது கடகத்தில் இருந்தாருன்னா, கடகம் அப்படிங்கிறது வந்து கட்டுமானம், வீடு. சரிங்களா. வீடு அப்படிங்கிறது வந்து அதாவது கட்டுமான தொழிலாளர்கள், கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர்ஸு. சரிங்களா. இவங்களுக்கு வந்து நீங்கள் உணவு, ஆடைகள், கடன், அப்புறம் வந்து லாபகரம், உழைப்புக்கு மீறிய ஒரு லாபத்தை அவங்களுக்கு நீங்கள் வந்து கொடுத்துடணும். அவங்களோட உழைப்புக்கு மீறிய ஒரு 500 ரூபா அவங்களுக்கு ஒரு நாளைக்கு வந்து சம்பளம் அப்படின்னா, ஒரு 800 ரூபா உங்களுக்கு சம்பளம் அப்படின்னா, அந்த சம்பளத்தை மீறிய தொகையை வந்து நீங்கள் உங்களுக்கு கொடுக்கணும். 900 ரூபாயோ 1000 ரூபாயோ நீங்கள் அவங்களுக்கு சேர்த்து கொடுக்குறது. 1000 ரூபா வாங்கிறாங்கன்னா ஒரு 1100, 1200 அந்த மாதிரி சேர்த்து கொடுத்துருது. சரிங்களா. அது லாபகரமாக அவங்களுக்கு இருக்குது. உங்களுக்கு லாபம் வந்து இது செய்வதனால் உங்களுக்கு லாபம் ஏற்படும். சரிங்களா. கடகத்தில் இருக்கும்போது உங்களுடைய 2, 4, 6ஆம் அதிபதிகள், 6, 11ஆம் அதிபதிகள் யாராக இருந்தாலுமே கடகத்தில் இருந்தாருன்னா நீங்கள் இந்த மாதிரி செய்யணும். சரிங்களா. அடுத்து சிம்மம் அப்படிங்கிறது வந்து 5ஆம் ஸ்தான காலபுருஷனுக்கு. சரிங்களா. சிம்மத்தில் உங்களுடைய 2, 4, 6, 11ஆம் அதிபதிகள் இருக்கும்போது 5 அப்படி வந்து குழந்தை காப்பகத்தில் வந்து வேலை செய்பவர்கள், அல்லது வந்து குழந்தைகளை பாதுகாக்கும் ஆயாக்கள். சரிங்களா. பேபி ஸ்கூல்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, குழந்தைகள் காப்பகம், பேபி ஸ்கூல், இங்கெல்லாம் குழந்தைகளை வந்து பத்திரமா வந்து அதை பார்த்துக்கக்கூடிய ஆயாக்களுக்கு வந்து நீங்கள் இந்த மாதிரி உதவிகள் செய்யலாம். உணவு, வஸ்திரம், கடன், லாபம் அப்படிங்கிறது வந்து நீங்கள் கொடுக்கலாம். அதுக்கடுத்து உங்களுடைய 2, 4, 6, 11ஆம் அதிபதிகள் கன்னியில் இருக்கும்போது, கன்னி அப்படிங்கிறது காலபுருஷனுக்கு 6ஆம் இடம். அதனால் வந்து 6 அப்படிங்கிறது வந்து மருத்துவமனை ஊழியர்களுக்கு, செவிலியர்களுக்கு, நர்ஸுகளுக்கு. சரிங்களா. அதாவது ஒரு இதில் நோயாளிகளை வந்து ஒரு இதில் படுக்க வச்சு எடுத்துப்பாங்க பார்த்தீங்களா, அதாவது ஒரு வண்டியில் நோயாளியை வச்சு தள்ளிட்டு போகிறவங்க, அந்த மாதிரி ஊழியர்களுக்கு, மருத்துவமனை ஊழியர்களுக்கு, அரசு மருத்துவமனையாக இருந்தாலுமே தனியார் மருத்துவமனையாக இருந்தாலுமே இந்த அரசாங்க ஊழியர்களுக்கு, அந்த மருத்துவமனை ஊழியர்களுக்கு நீங்கள் வந்து ஆடை, உணவு, கடன், லாபம் அப்படிங்கிறத நீங்கள் கொடுக்கலாம், டிப்ஸ் அப்படிங்கிறது கொடுக்கலாம். சரிங்களா. அவங்களுக்கு வந்து நீங்கள் எந்த வகையில் வந்து கொடுத்து உதவலாம் கன்னியில் இருக்கும்போது. அடுத்து துலாத்தில் இருக்கும்போது, துலாம் அப்படிங்க வந்து காலபுருஷனுக்கு 7. சரிங்களா. உங்களுடைய 2, 4, 6, 11ஆம் அதிபதிகள் துலாத்தில் இருந்தாங்க அப்படின்னா நீங்கள் வந்து திருமண மண்டபம், 7 அப்படிங்கிறது வந்து திருமணம். 7 அப்படிங்கிறது சமுதாயம். சரிங்களா. 7 அப்படிங்கிறது நண்பன். 7 அப்படிங்கிறது வந்து வாழ்க்கை துணை. சரிங்களா. 7 அப்படிங்கிறது பங்காளி. 7 அப்படிங்கிறது கூட்டு. சரிங்களா. இணைப்பு. சரிங்களா. அதனால் வந்து 7 அப்படிங்கிறது சமுதாயம் அப்படிங்கிறதுனால, அதாவது திருமண மண்டபத்தில் வேலை செய்யக்கூடியவங்களுக்கு. 7 அப்படிங்கிறது திருமணம். அந்த திருமண மண்டபத்தில் வேலை செய்யும் தொழிலாளிகளுக்கு, வேலைக்காரர்களுக்கு நீங்கள் வந்து ஆடை தானம், உணவு தானம், கடன் கொடுக்கறது, திரும்பி வாங்கக்கூடாது. அடுத்தவங்களுக்கு வந்து லாபம் அப்படிங்கிறது டிப்ஸ் ஒரு 200, 300 உங்களால் முடிஞ்சதை வந்து
கொடுக்கும்போது உங்களுக்கு மகிழ்ச்சிகரமான வாழ்க்கை, நல்ல முறையில் வருமானம் கிடைத்து கடனில்லா வாழ்க்கை அமைந்து, கடனை இருந்தாலும் அதை திருப்பி செலுத்தக்கூடிய லாபங்கள் ஏற்பட்டு உங்களுக்கு வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும். சரிங்களா? அதுக்கடுத்தது 8ஆம் இடத்துல இருந்தாருன்னா உங்களுடைய 2, 4, 6, 11ஆம் அதிபதிகள் காலபுருஷனுக்கு 8ஆகி விருச்சிகத்தில் இருந்தாருன்னா, சரிங்களா, விருச்சிகத்தில் இருக்கும்போது இதற்கு முன்ன சொன்னது திருமண மண்டபத்துக்கு பரிகாரம், திருமண மண்டப ஊழியர்களுக்கு பரிகாரம் அப்படிங்கும்போது துலாத்தில் இருக்கும்போது உங்களுக்கு 2, 4, 6, 11 துலாத்தில் இருக்கும்போது அந்த மாதிரி செய்யணும். இப்போ உங்களுடைய 2, 4, 6, 11ஆம் தேதிகள் விருச்சிகத்தில் இருக்கும்போது, விருச்சிகம் அப்படின்னு காலப்புறதுக்கு 8ஆம் இடம். அதனால் அதாவது கழிவு நீர், அதாவது கழிவு பொருட்களை அகற்றுபவர்களுக்கு, மாநகராட்சி பணியாளர்கள், முனிசிபாலிட்டியில் வேலை செய்கிறவங்க பார்த்தீங்களா, அந்த பணியாளர்களுக்கு, அல்லது இறப்பு, சரிங்களா, இறந்தவர்களுக்கு இறுதிச்சடங்கு செய்பவர்களுக்கு, சுடுகாட்டில் அந்த பிணை எரியூட்டும் இடத்துல, சரிங்களா, மார்ச்சுவரியில் இருப்பவங்க, அங்கே வேலை செய்வங்க, இவங்களுக்கெல்லாம் நீங்கள் கடன், வஸ்திரம், அப்புறம் உணவு, அவங்களுக்கு பணம் கொடுத்து உதவுறது, லாபகரமாக அவங்களுக்கு செய்யும்போது உங்களுக்கு இந்த இடத்தின் பலன்கள் 2, 4, 6, 11ஆம் இடத்தின் பலன்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும், அதிகரிக்கும். சரிங்களா? விருச்சிகத்தில் இருக்கும்போது நீங்கள் இந்த மாதிரி செய்யணும். அதுக்கடுத்து தனுசில் இருக்கும்போது, தனுசு அப்படிங்கிறது குருவோட வீடு. சரிங்களா? தனுசு அப்படிங்கிறது ஆன்மீகம், கோயில் அப்படிங்கிறது தனுசு. சரிங்களா? சுடுகாடு அப்படிங்கிறது விருச்சிகம், 8ஆம் இடம். சரிங்களா? 9 அப்படிங்கிறது தனுசு அப்படிங்கிறது விருச்சிகம்னா விருச்சிக ராசிக்கார, அதை நீங்கள் இன்னும் இப்படி சொல்லிட்டாரு அப்படின்னு நினச்சிக்க வேண்டாம். விருச்சிகம் அப்படிங்கிறது காலப்புறம் 8 அப்படிங்கிறது 8 அப்படிங்கிறது ஆயில் சம்மந்தமானது. அதனால் அந்த மாதிரி சொல்கிறேன். சரிங்களா? ஆயில் முடிவு அப்படிங்கிறது ஆயில் வளம் 8 தான், ஆயில் வளம் 8 தான், ஆயில் முடிவும் அப்படிங்கிறது 8 தான். அதனால் அந்த ஆயில் முடிந்து அதற்கு சேவை செய்பவர்களுக்கு அந்த பிணங்களுக்கு அடக்கம் செய்பவங்களுக்கு உதவணும். அதனால் விருச்சிகத்தை அப்படின்னு நான் சொல்கிறேன். சரிங்களா? 9 கோயில் ஊழியர்களுக்கு, கோயில் அர்ச்சகர்களுக்கு, கோயில் பணியாற்றுபவர்களுக்கு, கோயில் வேலை செய்பவர்களுக்கு நீங்கள் உணவு, ஆடை தானம், கடன் கொடுக்கறது, அதை திரும்பி வாங்கக்கூடாது. அப்புறம் லாபகரமாக நீங்கள் காணிக்கை போடுறது. சரிங்களா? அவங்களுக்கு நீங்கள் தனிப்பட்ட முறையில் கோயிலை வச்சு நீங்கள் பணம் கொடுத்து உதவுறது. சரிங்களா? ஏதாவது தானம் கொடுத்து உதவுறது. சரி, அவங்களுக்கு நீங்கள் செய்யும்போது உங்களுக்கு சிறப்பாக இருக்குது. இந்த 2, 4, 6, 11ஆம் இடத்தோட பலன்கள் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது. தனுசில் இருக்கும்போது இந்த மாதிரி செய்யணும். சரி, உங்களுடைய 2, 4, 6, 11ஆம் அதிபதிகள். அடுத்தது மகரத்தில் இருக்கும்போது, மகரம் அப்படிங்கிறது அதாவது தொழில் ஸ்தானம். சரிங்களா? தொழில் ஸ்தானம் அதாவது தொழிற்சாலைகள் அல்லது இங்கேயும் அந்த ஆயில் முடிந்து அந்த பிணங்களுக்கு சேவை செய்வவங்களுக்கு, பிண அடக்கம் செய்வவங்களுக்கு இது நீங்கள் அவங்களுக்கும் உதவி செய்யலாம். சரிங்களா? அதாவது தொழிற்சாலையில் வேலை செய்யும் பணியாளர்களுக்கு 10 அப்படிங்கிற தொழில் அப்படிங்கிறதுனால அந்த தொழிற்சாலையில் அதாவது பணியாற்றும் ஏழை நபர்களை பார்த்து நீங்கள் ஏன்னா சனியோட வீடு மகரம் அப்படிங்கிறது உழைப்பு, அந்த உழைப்பாளிகள், ஏழை அப்படிங்கிறது சனி, அந்த ஏழை உழைப்பாளிகளுக்கு நீங்கள் இந்த மாதிரி உணவு, வஸ்திரம், கடனாக கொடுக்குறது, அதை திருப்பி கேட்கக்கூடாது. ஆனால் அவங்களுக்கு அது தெரியக்கூடாது. நீங்கள் கடனாக வச்சுக்க அப்படின்னு நமக்கு கொடுக்கணும். அப்புறம் அவங்களுக்கு லாபகரமாக அவங்க உழைப்புக்கு மீறிய ஒரு ஊதியத்தை நம்ம ஒரு அவங்களுக்கு ஒரு வெகுமதி மாதிரி கொடுக்கணும். சரிங்களா? இப்படி கொடுக்கும்போது உங்களுடைய 2, 4, 6, 11ஆம் அதிபதிகள் உங்களுக்கு சிறப்பாக உங்களுக்கு பணி செய்வாங்க. சரிங்களா? இங்கே பிண அடக்கம் செய்பவர்கள், மார்ச்சுவரியில் ஒர்க் பண்ணுறவங்க, சுடுகாட்டில் வேலை செய்யறவங்க, அவங்களுக்கு இது நம்ம செய்யலாம். மகரம் அப்படிங்கிறது அதுதான் கர்மஸ்தானம் அப்படிங்களா, அதுவும் போதும். விருச்சிகத்தில் இருக்கும்போது அதுவும் பொருந்தும். சரிங்களா? விருச்சிகத்தில் இருக்கும்போது குறிப்பாக அந்த கழிவு பகுதிகளை பாத்ரூம் க்ளீன் செய்பவங்க, அதாவது இந்த பாதாள சாக்கடை சுத்தம் செய்பவங்க, அவங்களுக்கு நீங்கள் உதவி செய்வது பொருந்தும். சரிங்களா? நான் சொன்ன வழியில் அதாவது இறப்பு அப்படிங்கிறது அவங்களுக்கும் செய்யலாம். சரிங்களா? 10 அப்படிங்கிறது தொழிலாளிகளுக்குமே அந்த சுடுகாட்டில் வேலை செய்யவங்களுக்கு கொடுக்குறது உங்களுக்கு சிறப்பாக இருக்கும்.
சரிங்களா. அதுக்கடுத்தது கும்பத்தில் உங்களுக்கு 2, 4, 6, 11ஆம் அதிபதி, உங்களுடைய 2, 4, 6, 11ஆம் அதிபதிகள் வந்து கும்பத்தில் காலப்புருஷன் கும்பம் அப்படிங்கிறது வந்து 11ஆம் இடம். கும்பத்தில் இருக்கும்போது நீங்கள் வந்து அதாவது கணுக்கால், சரி, கணுக்கால் பகுதி அப்படிங்கிறது வந்து கும்பம், சரி. கும்பம் அப்படிங்கிறதுனால கணுக்கால் சம்மந்தமாக அதாவது ஷார்ட்ஸ், அதாவது ஷூக்கு உள்ள போடுறவங்க ஷார்ட்ஸு, அந்த ஷார்ட்ஸ் ஆலைகளில் வேலை செய்வங்களுக்கு வந்து நீங்கள் உதவி செய்யலாம் இந்த வழிகளில், சரிங்களா. அல்லது வந்து கொலுசு தயாரிக்கும் தொழிற்சாலைகளில் வேலை செய்வங்களுக்கு, சரிங்களா. ஏன்னா கணுக்கால் அப்படிங்க வந்து அங்கே போடுறது ஷார்ட்ஸு, கொலுசு, இந்த மாதிரி ஒரு வஸ்திரங்கள் தான், இந்த மாதிரி ஒரு பொருட்கள் தான். அதனால வந்து நீங்கள் ஷார்ட்ஸ் தயாரிக்கிறது, ஷூக்குள்ளே போடுற ஷார்ட்ஸ் தயாரிக்கிற கம்பெனிகள் வேலை செய்வங்களுக்கு, அது சம்மந்தமாக பணி செய்வங்களுக்கு, கொலுசு சம்மந்தமான ஆலைகளில் வேலை செய்வங்களுக்கு, அது சம்மந்தமாக பணி செய்வங்களுக்கு வந்து நீங்கள் உணவு, ஆடை தானம், உணவு தானம், கடன் தானம் அப்படிங்கிறது, பணம் எக்ஸ்ட்ராவாக கொடுக்கறது, இந்த மாதிரிலாம் தானங்கள் செய்யும்போது உங்களுக்கு வந்து சிறப்பாக இருக்கும், சரிங்களா. அடுத்து மீனம் அப்படிங்கிறது வந்து காலபுருஷனுக்கு கடைசி வீடு. மீனம் அப்படிங்கிறது வந்து ஒரு கடல் ராசி, சரிங்களா. அதனால் வந்து நீங்கள் வந்து மீனம் அப்படிங்கிறது உறக்கம், சரிங்களா. மீனம் அப்படிங்கிறது அயன சயனம். 12ஆம் இடம் அப்படிங்கிறது வந்து விரயம், சரிங்களா. 12ஆம் இடம் அப்படிங்கிறது வெளிநாடு. இதெல்லாம் நிறைய இருக்குது 12ஆம் இடத்துல. அந்த 12ஆம் இடத்துல வந்து மெயினாக வந்து தூக்கம், இரவு பணி செய்பவர்களுக்கு நீங்கள் வந்து நான் சொன்ன இந்த 2, 4, 6, 11ஆம் இடத்தோட உணவு, ஆடை தானம், கடன் லாபம் அப்படிங்க நீங்கள் கொடுக்கும்போது உங்களுக்கு வந்து, அதாவது இரவு பணி செய்வங்களுக்கு, இது யாராக இருந்தாலும் பரவாயில்ல, கூர்க்கா, செக்யூரிட்டிங்க, அப்புறம் வந்து இரவு பணி செய்வங்க, அதாவது மில்லுக்கு வேலைக்கு போகிறவங்க, சரிங்களா. இந்த மாதிரி நான் இரவு பணி செய்வங்க யாராக இருந்தாலுமே நீங்கள் வந்து இந்த வழியில் உதவி செய்யலாம், சரிங்களா. இந்த மாதிரி காலப்புருஷனின் 12 இடங்களில் உங்களுடைய 2, 4, 6, 11ஆம் அதிபதிகள் அமர்ந்திருக்கும் போது இந்த மாதிரிலாம் செய்யணும். இந்த மாதிரி செஞ்சால் தான் உங்களுக்கு சூட்டபிளாக இருக்குது, சரிங்களா. ரேண்டமாக வந்து நம்ம பரிகாரம் செய்வது வந்து அது நல்லது தான், ஆனால் அது வந்து நம்மளுக்கு பொருந்தாது. அது வந்து பொது கணக்கில், கர்ம கணக்கில் வந்து செய்கிறது. நம்மளுக்குன்னு அப்படிங்க இருக்கக்கூடிய அந்த காஸ்மிக் அக்கௌண்ட்டில் வந்து நமக்கு செய்கிறத வந்து இந்த மாதிரி தான், இந்த மாதிரி பொருத்தமாக செஞ்சோம்னா தான் இந்த வழியில் வந்து நமக்கு வந்து லாபங்கள் அப்படிங்கிறது ஏற்படும், சரிங்களா. மகிழ்ச்சிகரமான வாழ்க்கை அப்படிங்கிறது வந்து வருமானம் வரணும், சரிங்களா. மகிழ்ச்சி, இடம், வீடு, சுகம் அப்படிங்கிறது 4. எதாக இருந்தாலும் வீட்டில் இருந்து தான் நமக்கு வந்து நிம்மதி ஏற்படும். வீட்டுக்கு வந்தால் தான் வந்து நிம்மதி ஏற்படும். தனியாக இருந்தாலுமே அவனால் வீட்டுக்கு வந்தால் தான் நிம்மதி அப்படிங்கிறது கிடைக்கும், சரிங்களா. அடுத்தது வந்து கடன் இல்லாத வாழ்க்கை. கடன் இருந்தாலும் திருப்பி செலுத்தக்கூடிய நிலைகளில் நம்ம அதை வந்து வச்சுக்கணும். அப்போ தான் வந்து அது வந்து நம்மளுக்கு வளர்ச்சிக்கு உதவும். அடுத்தது 11 லாபங்கள் வரணும் இதுக்குமே, சரிங்களா. அந்த 3 ஸ்தானங்களுக்குமே லாபங்கள் இருந்தால் அந்த முழுமை தன்னை போல அமையும் 11 லாபங்கள் இருக்கும்போது. அதனால் வந்து 2, 4, 6, 11ஆம் இடங்களை வந்து இந்த மாதிரி இயக்கி, அது உங்களோட அமைப்புகள் இருப்பின்படி, உங்களுடைய அமைப்புகள் வந்து உங்களுடைய கர்மாக்கள் எப்படி இருக்குதோ அதன்படி வந்து உங்களுக்கு வந்து கிரகங்கள் அமைக்கப்பட்டிருக்கு. அதனால் வந்து அதன்படி நீங்கள் பரிகாரம் செய்யணும், சரிங்களா. இந்த பரிகாரம் செய்யும்போது உங்களுக்கு வந்து ஆக்டிவ் ஆகும். உங்களுடைய கர்ம குறைகள் நீக்கப்பட்டு நீங்கள் செய்த இந்த நற்கர்மாவினால் உங்களுடைய காஸ்மிக் அக்கௌண்ட்டில், உங்களோட கர்மாவின் கணக்கில் வந்து இது சேகரிக்கப்பட்டு உங்களுக்கு உடனடியே வந்து நலம் கிடைக்கும், சரிங்களா, வளம் கிடைக்கும், சரிங்களா. ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோவில் வேறு ஒரு தலைப்பில் நம்ம சந்திக்கலாம். நன்றிங்க.